கெட்டப்ல மூணு எனக்கு கண்டுபிடிக்கல இல்லைன்னு பார்க்கலாமா? நான் ஒருத்த மட்டும் இருக்கேன்னு நினைச்சீங்களா? பயாச கண்டுபிடிக்க எனக்கே டாஸ்க் கேக்குறீங்களா? சரி ஓகே. ஃபர்ஸ்ட் எல்லாரும் லைன் பை லைனா டுடே சேலஞ்ச் சொல்லுங்க. நம்பர் 1 வாங்க. டுடே சேலஞ்ச் ட்ரிங்க் சேலஞ்ச். வீடியோ பார்க்கணும்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பயாஸ் கிடையாது. இது வந்து ஒரு மாதிரியா பேசுறாங்க. எப்படி சொல்றது? அது கரெக்ட்டா எனக்கு எப்படி சொல்ல தெரியல. ஒரு மாதிரியா பேசுறாங்க. இது பயாஸ் இல்ல, அது மட்டும் நல்லா தெரியும். மேபி கூட இல்ல. பயாஸே இல்ல இது. நோ. நம்பர் 1 நோ. அடுத்து நம்பர் 7 வாங்க. பயாஸ்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சேன். அது உங்களுக்கு தெரியல. டுடே சேலஞ்ச் ஃபிளிப் தி பட்டன். நான் கூட ஒரு கையில தட்டினேனே. ஏய் இது ஒரு மாதிரி இது மாதிரி ரியாஸ் ஆஃபிஷா தான் பேசுவாரு. ஹேய் ஞாபகம் இருக்கா, ஹேய் ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு. அதனால எனக்கு பயாஸ் கிடையாது. நம்பர் 7 பயாஸ் கிடையாது. ஆமா கன்ஃபார்ம் ரியாஸ் ஆஃபிஷா தான், பயாஸ் கிடையாது. ஓகே அடுத்து நம்பர் 5 வாங்க. 5 பயாஸ் வேற நான் கண்டுபிடிக்காம இருப்பேன். நான் ஈஸியா கண்டுபிடிச்சிடுவேன். டுடே சேலஞ்ச் போன் பிரஸ் சேலஞ்ச். வீடியோ பார்க்கணும்னா லைக் பண்ணுங்க, மறக்காம இப்படி சொல்ல மாட்டோம். வீடியோ பாக்குறாங்களா மறக்காம லைக் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க, அப்படிதான் சொல்லுவோம். இவங்க தப்பா சொல்றாங்க. இது நம்ம வீடியோல இல்லாத ஒரு ஆள் நினைக்கிறேன். இருக்கும் இது நம்ம டவுட்லயே வச்சுப்போம். மேபிலே இருக்கட்டும். ஏன்னா இவ்வளவு சம்டைம்ஸ் வளருவோம். பயாசம் தப்பா பேசுவோம்னா கரெக்டா டைலாக் சொல்ல மாட்டோம். அடுத்து நம்பர் 2 டுடே சேலஞ்ச் மூச்சு பத்தி முதல்ல இல்ல. வீடியோ பார்க்கணும்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்க ப்ளீஸ். ஒரு வாட்டி தானா? இந்த மாதிரி யார் சொல்லுவா? ஆனா இது பயாஸ் இல்லைங்க. அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியும். பயாஸ் இல்ல, கன்ஃபார்ம் பயாஸ் இல்ல. ஏன்னா இது ஒரு மாதிரி குழந்தை மாதிரி பேசுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்றீங்க, அந்த மாதிரி பண்ண பேச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அடுத்து நம்பர் 3